தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்ல போகும் முதல் தொகுதி எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒரு சின்ன குறிப்பை நம்ம பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி இந்திய அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கலாம். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, இல்லைன்னா கார்பரேட் அரசியலுக்கான ஒரு பிரச்சனை, இப்படின்னு பல அரசியல் பிரச்சனைகளை வச்சுதான் நிறைய அரசியல் கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஆனா மேலை நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா விலங்குகளுக்காக பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கு, இயற்கை வளங்களுக்காக பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கு. ஆனா இந்திய நிலப்பரப்புல முதல் முறையாக அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் பேசின ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இதுல நம்ம மறுப்பை தெரிவிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல முதலாக ஒரு திருநங்கையை வேட்பாளராக நிப்பாட்டிய ஒரு கட்சி அப்படின்னாலும் அது நாம் தமிழர் கட்சி தான். அதே போல சரிசமமாக பெண்களுக்கு 50 விழுக்காடு, ஆண்களுக்கு 50 விழுக்காடுன்னு சரிசமமாக அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய உரிமையை கொடுத்ததும் நாம் தமிழர் கட்சி தான். இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் 42 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்தலில் நிற்பதற்கு. அதை ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை. இதே போல பெண்களுக்கு அதிகமான இடங்களை எந்த கட்சியுமே கொடுக்குன்னு சொல்லி நிறைய பேசினாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 50 விழுக்காடு பெண்களுக்கும் 50 விழுக்காடு ஆண்களுக்கும் சமமா கொடுத்திருக்காங்க. இதை யாருமே பெரிய அளவுல பேசல. எந்த மீடியாக்களும் ஊடகங்களும் இதை பத்தி பேசாது, எந்த அரசியல் கட்சிகளும் இதை பத்தி பேசாது. ஏன்னா இந்த அரசியல் கட்சி என்பது தமிழ் இனத்திற்கான கட்சி. அப்ப தமிழ் இனத்திற்கான கட்சி அப்படின்னு நீங்க கேட்கும்போது ஒரு கேள்வி வரலாம், தமிழ் இனத்திற்காக ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கப்பா, நாங்க அந்த கட்சிகளை தமிழ் இனத்துக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி தானே நீ இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க வாக்கு செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். எங்க தமிழர்களுக்கான கட்சி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் பேர் இருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எந்த இடத்துல தமிழர்களை குறிக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப என்னன்னா தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதோர் ஆட்சி புரிவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்ப தொடர்ச்சியாக தமிழர்களுக்குள்ள பல பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தி இந்த திராவிட கட்சிகள் இங்க ஆட்சிக்கு வராங்க. அவங்க எந்த இடத்துலயுமே தமிழருடைய வரலாறு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதற்கு உதாரணமாக நான் சொல்றேன். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நமக்கு தலைவர்களாக கற்பித்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவரா ராமசாமி அவர்களையும், அண்ணா அவர்களையும், தற்போது கருணாநிதி அவர்களையும், இப்படி பல தலைவர்களை தான் நமக்கு தலைவர்களாக காட்டிக் கொண்டிருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ற அரசியல் கட்சி வந்ததுக்கு பின்னாலதான் சாதியத்தின் தலைவராக பார்க்கப்பட்ட ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு சாதியத்தினுடைய தலைவர் கிடையாது, அவர் தமிழ் இனத்தின் சொத்து, அவர் தமிழ் இனத்திற்கான தலைவர்னு சொன்னதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஐயா காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர், முன்னாள் முதல்வர் நம்ம பெரிய இடங்கள்ல பேசினாலும் ஐயா காமராஜர் அவர்களை பெரிய அளவுல இன்னை வரைக்கும் தூக்கி பிடித்து நிப்பாட்டுவது எதுனா நாடார் சாதிகள் தான். அப்ப என்னன்னா இது சாதிக்கான தலைவர் அல்ல, ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ் இனத்திற்கான தலைவர் அப்படின்னு பேசியது அண்ணன் சீமான் அவர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா நமக்கு மறைக்கப்பட்ட பெரும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இப்ப வீரமங்கை வேலுநாச்சியார், மருது பாண்டியர்கள், இப்படி பல தலைவர்கள், தீரன் சின்னமலை, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், வள்ளலார், இப்படி பல தலைவர்களை நமக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்படிப்பட்ட பல செய்திகளை இந்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு கடத்தி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசின கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்த பேசுது என்னன்னா, சாதி பார்த்து எனக்கு வாக்கு செலுத்தாத, நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு இந்திய அரசியல்ல வெளிப்படையாக பேசிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். மதத்தின் அடிப்படையில எனக்கு வாக்கு செலுத்தாத, இனத்தின் அடிப்படையில் எனக்கு நீ வாக்கு செலுத்துன்னு கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி பேசுது. எந்த ஒரு அரசியல் கட்சியாவது கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக பேசுமான்னு கேட்டா பேசாது. ஏன்னா அந்த தேர்தல் கட்சிகளை நடத்துவதற்கு நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் பணம் பெற வேண்டிய தேவைகள் இருக்கு. அதனால நிறைய அரசியல் கட்சிகள் இதை பேச மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக பேசுது. எனக்கு எதற்கு தொழிற்சாலை, என் மண்ணுக்கு தொழிற்சாலை வேணாம், நான் இறக்குமதி பண்ணிக்கிறேன், இந்த தொழிற்சாலை இந்த மண்ணுல வரதுனால இங்க என்னுடைய நீர் தட்டுப்பாடு வருது, இங்க வேலையும் என் மண்ணை சார்ந்தவனுக்கு கொடுப்பதில்ல, வேறு எங்கேருந்தோ பிற மாநிலங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற, அப்ப என்னுடைய நிலத்தண்ணி எடுத்துப்ப, என்னுடைய நீரை எடுத்துப்ப, என்னுடைய மின்சார தண்ணி எடுத்துப்ப, என்னுடைய உழைப்பண்ணி எடுத்துப்ப, ஆனா அதனால என் மண்ணுக்கு தான் கேடு, அதனால எனக்கு வேணாம், நான் ஒரு கார் வேணுமா, மகிழுந்து வேணுமா, நான் இறக்குமதி பண்ணிக்கிறேன், வேற ஏதாவது வேணுமா நான் இறக்குமதி பண்ணிக்கிறேன், என்னால முடியும், தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நான் போவேன் அப்படின்னு பேசக்கூடிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வேற எந்த அரசியல் கட்சிகளும் இதை பேசுவதில்லை. இதற்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு போகவே முடியும் நாம் தமிழர் கட்சியை பத்தி. அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இனத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து அங்கிருந்து ஒரு நாம் தமிழர் கட்சி பிறகுது. ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு பின்னால நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கம் கட்சியாக மாறுது. அப்ப அவருக்கு கட்சியாக மாறினதுக்கு பின்னால தமிழ் இனம், தமிழ் மொழி இப்படின்னு அந்த கட்சியை நோக்கி ஒரு இடம் பயணிக்கிறது. அந்த நாம் தமிழர் கட்சி பயணிக்க ஆரம்பிக்க காலகட்டங்கள், அதாவது ஒரு புலியினுடைய குட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த புலியினுடைய குட்டி முதல் தடம் பதித்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெதுவா போகும். ஏன்னா அது குட்டியில. அதே போல நாம் தமிழர் கட்சி ஒரு குட்டியாக தன்னுடைய கால் தடங்களை இந்த அரசியல்ல பதித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த புலியினுடைய முதல் வயதுன்னு வச்சுங்களேன், 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளையும் தனித்து களமாடுறாங்க.
அது மட்டும் இல்லாம அவர்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்க. என்ன அப்படின்னா, இந்திய நிலப்பரப்புல எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு விஷயத்த முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி. அது என்னன்னா, ஈழத்துல இருக்கக்கூடிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை ஒரு தீவிரவாதியாக சித்தரித்து, இந்த தமிழ்நாட்டுல அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது, அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாது, இந்திய நிலப்பரப்புல அவங்களுடைய இயக்கத்து பேரை பயன்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது. அவருடைய புகைப்படத்தை ஒட்டினா கிழிப்பாங்க, வழக்கு போடுவாங்க, அவர் பேரை சொன்னா வழக்கு போடுவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தை மாத்தி, என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் தான் தமிழ் இனத்திற்கான தலைவன் என்று இந்த தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீதிகளிலும் முழங்கி, மேதகு அவர்களுடைய புகைப்படங்களை ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டு போய் சேர்த்ததுன்னா அது அண்ணன் சீமான் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. இதை வந்து எந்த அரசியல் கட்சிகளும் மறுக்கவும் முடியாது, எந்த ஊடகத்தை சார்ந்தவர்களும் இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அதை உருவாக்கியதுன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். சில அரசியல் கட்சிகள் மேதகு தலைவர் அவர்களை சில அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர அந்த ஈழத்தினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் விலகிய நிற்பாங்க. அதற்கு உதாரணங்கள் திமுகவோட கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணி, இப்படி பல காரணங்களையும் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் நான் ஒருபோதும் கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லி 2016 அவங்களுடைய முதல் வெற்றியை வந்து 1.1 இருந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. 1.1 இருந்து தொடங்குறாங்க. அதற்கு பின்னால 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. அங்க 3.36 விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க. அதற்கு பின்னால 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க. இதற்கு இடையில் இடைத்தேர்தல்களை சந்திக்கிறாங்க. இப்படி பல உள்ளாட்சி தேர்தல்களையும் சந்திக்கிறாங்க. மீண்டும் 2024 பாராளுமன்ற தேர்தல். அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிடுறாங்க. அவங்க தேர்தலாக 2016 இருந்து தொடர்ச்சியாக தனிச்சு களமடைய ஒரு கட்சி. அவர்கள் தொடர்ச்சியாக போட்டிட்டு இருக்காங்க. 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லா ஊடகங்களும் என்ன சொன்னது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 2 விழுக்காடு வாக்குகளை வாங்காது, நாம் தமிழர் கட்சி 1 விழுக்காடு வாக்குகளை வாங்காது, நாம் தமிழர் கட்சி போன தேர்தலில் வாங்கின அந்த 6 விழுக்காடை வந்து வாங்காது அப்படின்னு நிறைய ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் வந்தது. நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகள் வாங்கும், எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கணும் பல தரப்பினர் பல பேசிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் படு தோல்விகள் அடையும். ஏன்னா இது வந்து ஒரு இந்தியாவில் பிரதமரை எடுப்பதற்கான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுல அங்க ஒர்க் இல்லை. அவங்க ஒரு இன அரசியல், ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல், ஒரு மாநிலத்துக்கான அரசியல் பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனாலும் அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை வாங்கி யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி இத்தனை விழுக்காடு வாக்கை தாண்டாதுன்னு சொன்னார்களோ அவர்கள் வாயெல்லாம் அடைத்து அதெல்லாம் பொய் என்று நிரூபித்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காம பெரிய கட்சிகளோடு கூட்டணி போகாம பேரம் பேசாம ஒரு கட்சி தனித்து நின்று தன் இனத்தினுடைய விடுதலைக்கான அரசியலை பேசி இந்த மண்ணுல 36 லட்சம் வாக்குகளை தமிழ் தேசியத்துக்குன்னு இருக்குன்னு நிரூபிச்ச ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தனிச்சுதான் போட்டிடுறாங்க. இன்னைக்கும் நிறைய ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி விலை போயிடும், நாம் தமிழர் கட்சி பாஜகவோட கூட்டணிக்கு போயிடும், நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணியில போயிடுங்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போது வரை ஒவ்வொரு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை அறிவித்து அவர்கள் அந்த தொகுதிகளை களம் காண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எதன் அடிப்படையில இந்த ஊடகங்களும் இந்த மற்ற அரசியல் கட்சிகளும் இதை பேசுறாங்கிறது நமக்கு தெரியல. இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு, இந்த முறை நான் போட்டியிட போவது என்னுடைய சொந்த தொகுதியில தான் அப்படின்னு சொன்னாரு. சொந்த தொகுதினா சிவகங்கை மாவட்டம். அந்த சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. அப்ப இன்னைக்கு இந்த வலைதளங்கள் முழுக்க என்ன ஒரு செய்திகள் பரவுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் எங்க போட்டியிட போறாரு, திருவொற்றியூர்ல போட்டியிட போறாரா? ஏன்னா கடந்த தேர்தலில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வி விட்டுருந்தாரு. ஒருவேளை மீண்டும் திருவொற்றியூர்ல போட்டியிடுவாரா? இல்ல 2016 போட்டியிட்ட கடலூர், எப்போதுமே மழை வெள்ளம் வந்தால் முதலில் பாதிக்கப்படும் மாநிலம் கடலூர் மாவட்டமாக இருக்கிறது, அதனால இந்த கடலூர் மக்களுக்கு துணையாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் 2016 போட்டிட்டாரு. அந்த தொகுதியில போட்டியிட போறாரா? இல்லைன்னா சென்னையில வேற எங்காவது ஒரு தொகுதியில போட்டியிடுவாரா? இதுல கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நீங்க போட்டியிடுவீங்களான்னு கேட்டதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், என்னைய பார்த்தா அவ்வளவு இலக்காரமா தெரியுதா? நான் அவர்கிட்ட போய் கேளுங்கன்னா, சீமான் போட்டியிட தொகுதியில நின்று ஸ்டாலின் போட்டியிடுவாருன்னு அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அண்ணன் அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த முறை சிவகங்கை மாவட்டத்தில் தான் போட்டியிட போறேன், என்னுடைய சொந்த தொகுதி அப்படின்ட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஏற்கனவே சிவகங்கைக்கு வேட்பாளர் அறிவிச்சாச்சு, ராமநாதபுரத்துக்கும் வேட்பாளர் அறிவிக்க போறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல திருப்பத்தூருக்கு வந்து இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. ஒருவேளை மருது பாண்டியர்களுடைய மண்ணான திருப்பத்தூர்ல இருந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றியை பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்ல பரமக்குடி தொகுதி இருக்கு, பரமக்குடி தனி தொகுதி, அப்ப அங்கு அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல அப்ப பக்கத்துல வேற என்ன தொகுதி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. சரி, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏனென்று சொன்னா நிறைய தொகுதிகளில் அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க வராங்க. ஆனால் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு போகும்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு, கட்டமைப்பும் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது. அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில போட்டிட்டு வரா, இல்ல திருப்பத்தூர் தொகுதியில போட்டிட்டு வரா, இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு.
ஏன்னா அந்த சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை, ராமநாதபுரம்லாம் வேற வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த 2 தொகுதிகள்ல எந்த தொகுதிகள்ல அண்ணன் போட்டியிடுவாரு? இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையில வேற ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவாரா? முக்கியமான தொகுதிகள்ல சென்னையில போட்டியிடுவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல வடசென்னை மக்களோடு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மழை காலகட்டத்துல கூடவே இருந்தாங்க, உடனே இருந்தாங்க. அந்த வடசென்னை மக்களும் இன்னைய வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய எங்களுடைய போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்துக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த மக்கள் எல்லா இடத்துலயும் அண்ணன் சீமான் அவர்களுடைய களத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் வடசென்னையில நின்று அந்த வடசென்னை மக்களுடைய உரிமைக்காக அவர் அந்த இடத்துல களத்தில் நிற்பாரா? அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு எழுது. ஆனால் இந்த முறை முதல் தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா அது சிவகங்கை மாவட்டத்தினுடைய தொகுதி தான். ஏன்னு சொன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, சிவகங்கை மாவட்டத்துல நான் நிக்கிறேன், என்னுடைய சொந்த மண்ணிலன்ட்டாரு. அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி தொடங்க போகுது. அப்ப இந்த சின்ன புலிக்குட்டியாக 2016ல ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் 2026 இந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி. நான் தேர்தலை சொல்றேன், 2016 டு 2026 இந்த 10 ஆண்டு தேர்தல் காலத்துல மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி. இந்த ஒரு அசுர வளர்ச்சியை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி ஒரு தேர்தலில் போட்டியிடுதுன்னா ஒரு தேர்தலில் வாக்கு வங்கி கூடும், அடுத்த தேர்தலில் வாக்கு வங்கி குறையும். ஆனா எந்த தேர்தலையுமே தன்னுடைய வாக்கு வங்கியை குறையாம ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு ஸ்டெப் அப்படியே வச்சுக்கிட்டு போகுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னமும் தனிச்சு களமாடுறாங்க, எந்த கட்சிகளும் கூட்டணி இல்லை, வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதில்லை முக்கியமா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் போட்டியிடுறாருன்னா முதல் தொகுதியாக அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில வெற்றி பெறாரு. இந்த புலி இந்த 10 ஆண்டுகள் கழித்து சட்டமன்றத்துக்குள்ள போகுது. சட்டமன்றத்துக்குள்ள போகும்போதே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நரிகள் இருக்கக்கூடிய காடுகள்ல ஒரு புலி போச்சுன்னா அந்த நரிகளுக்கு எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது மிகப்பெரிய ஒரு பயம் மற்ற திராவிட கட்சிகளுக்கு இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாறும், ஆட்சி மாற்றம் வரும். நாம் தமிழர் கட்சி முதல் தொகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் வென்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று இந்த தடவை ஒரு ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. எதன் அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னா கடந்த காலங்களில் அண்ணன் சீமான் அவர்களுடைய போராட்டங்களை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும். அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அனைத்தையுமே பேசுறாரு. இந்திய நிலப்பரப்புலயே ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைக்காக அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்களையும் அனைத்து சமூக கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு பஞ்சமி நில மீட்பு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்துறாரு, ஒரு பேரணி நடத்துறாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்களால் மட்டும்தான் இந்த இந்திய நிலப்பரப்புல முடியும். இதுக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்ப ஒட்டுமொத்த அரசியல் இயக்கங்களும் எல்லாமே உற்று கவனிக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மாடுகளுக்காக பேசுறாரு, மேய்ச்சல் நிலத்துக்காக பேசுறாரு, மரங்களுக்காக பேசுவோம், மரங்களோடு பேசுவோம்ங்கிறாரு. அதற்கு பின்னால பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களுக்காக பேசுறாரு. பட்டியல் சமூகத்துல தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு ஒரு போராட்டம் நடத்துறாரு. இந்த பக்கம் நெசவாளர்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடத்துறாரு, ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. இப்படி பல பிரச்சனைகளை சீமான் கையில் எடுக்கிறாருங்க போது ஒட்டுமொத்த ஊடகமும் சீமான் அவர்களை உற்று நோக்கிட்டு இருக்கு. அந்த வகையில சீமான் அவர்கள் இந்த 2026ல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி வகை சூடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நாம் தமிழர் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் இன்னும் லீடிங்ல வரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக இந்த காணொலி மூலியமா நம்ம பார்க்க போறோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.